நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். இது 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 3 1 3 4 1 3 7 2. ஓகே, 3 rows and 3 column இருக்குது. ஸோ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். சரி, இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி அட்ஜாயின்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ 2x2 மேட்ரிக்ஸ்னால் டேரெக்டாக டயக்னல்ஸ் ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு சைன் சேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியாக மைனர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். சரியா? ஓகே, சொல்யூஷன். இப்போ ஏன்னு செட் எடுத்துக்கலாம், ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமா? ஒரு நேம் கொடுக்கணும், அதனால் நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். 3 4 1 3 7 2. சரியா? இப்போது இதுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற மைனர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறணும். ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 இருக்கா? இப்போ 2னா இந்த ரோ அண்ட் இந்த காலமை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளுக்கு மைனர் மேட்ரிக்ஸ். சரியா? அப்போது மைனர் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா 1 4 1 7 2. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு நம்ம இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் போட்டுட்டு 4 1 7 2. நெக்ஸ்ட்டு அல்டர்னேட்டிவ் சைன்ஸாக ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ்னால் நெக்ஸ்ட்டு மைனஸில் போட்டுட்டு அடுத்து எது எடுக்கிறோம்? 3 எடுக்கிறோமா? 3ஐயும் இந்த டேர்மே எடுத்துருங்க. ஓகே, இன்னும் டீட்டெயிலாக புரியணும்னா திரும்ப கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 4 1 3 7 2. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 3 எடுக்கிறோமா? அப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தை மட்டும் விட்டுருங்க. இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுட்டிங்கன்னா 2 3 1 3 2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதணும்னா 3 1 3 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸில் வரணும். ஓகேவா? ப்ளஸில் வரும்போது இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த 1க்கு நேராக இருக்கிற காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் இது மட்டும்தான் இருக்கும். அப்போது 3 4 3 7. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோக்கு வரும்போது இங்கே பாருங்கள், சேம் இந்த ரோ அண்ட் இந்த காலத்தை மட்டும் விட்டுட்டிங்கன்னா இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டிங்கன்னா 3 1 7 2 இருக்குது. ஓகேவா? ஸோ 3 1 7 2. இப்போ இங்கே லாஸ்ட்டில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே மைனஸில் வரணும், அடுத்த வர்றது ப்ளஸில் வரணும். நெக்ஸ்ட்டு இந்த 4 வந்து இங்கே இருக்கா? ஸோ இந்த ரோ இந்த காலமை விட்டுட்டு 2 1 3 2 2 1 3 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு மைனஸ். ஓகேவா? இப்போ இந்த 1 இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சுன்னா 2 3 3 7 2 3 3 7. இது போடாமல் கூட நம்ம டேரெக்டாக ஆன்சர்ஸ் எழுதிடலாம். புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் போடுறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு 3 இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ. அப்போ 3 1 4 1 3 1 4 1. இங்கே வந்து நெகட்டிவில் தான் இருக்குது, ஸோ இங்கே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இங்கே நெகட்டிவ். 3 இந்த ரோ இந்த காலம் 7 தானே, இந்த ரோ இந்த காலம் 2 1 3 1 2 1 3 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸில் தான் வரும். இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சுன்னா 2 3 3 4 2 3 3 4. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சா மேலே டிரான்ஸ்போர்ட் போடணும். ஓகேவா? அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கும் போது எப்பயுமே நம்ம இந்த மாதிரி மைனர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணது கூட இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 4 2s are 8 minus 7 1 7 is 7. Next minus of 2 3s are 6 3 1s are minus 3. Okay, 3 7s are 21 3 4s are minus 12. Next 2 3s are முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ 2 3s are 6 1 7 is minus 7. Next 2 2s are 4 1 3 is minus 3. Next or minus 2 7s are 14 3 3s are minus 9. Next 1 3 is 3 minus 1 4 is 4. Minus of 2 1 is 2 minus 3
2 4s are 8 minus 3 3s are 9. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8 minus 7 is 1, 6 minus 3 is 3, 3 minus 3 into minus 3, 21 minus 12, 9, 6 minus 7, minus 1, minus into minus, plus 1, 4 minus 3 is 1, 14 minus 9 is 5, 5 into minus, minus 5, 3 minus 4, minus 1, 2 minus 3 minus 1, minus into minus plus, so plus 1, 8 minus 9 is minus 1. ஸோ இப்போ இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா ரோஸ் எல்லாம் காலம்ஸாக மாறிடும், காலம்ஸ் எல்லாம் ரோஸாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம் என்ன ஆகிடும்னா ஃபர்ஸ்ட் ரோவாக மாறிடும். 1 1 minus 1. இந்த செகண்ட் காலம் செகண்ட் ரோவாக மாறிடும். -3 1 1. தேர்டு காலம் தேர்டு ரோவாக மாறிடும். 9 minus 5 minus 1. ஓகே, இப்போ இதுதான் என்னதுன்னா adjoint of A. adjoint of A ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.